நமது ஐபிஎஸ் கல்வி நிறுவனத்தின் பிரின்சிபால் அவர்களே, நமது கல்வியில் இருக்கும் ஆசிரியர்களே, இங்கே பெருந்திரளாக வருந்திருக்கும் பெற்றோர்களே, நமது குழந்தை செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலத்தில் டெக்னாலஜி பொறுத்தவரையும் எந்த உலகத்தில் ஒன்று உங்களுக்கு எங்கே வந்திருக்கீங்க தெரியும், பெரியவங்கள என்ன மாதிரி ஏஜ் உள்ளவர்களும் தெரியும், இல்லை 40 வயசு உள்ளவர்களும் தெரியும். அந்த காலத்தில் கிடைக்காதெல்லாம் ஒரு நாட்டில் தயாரித்தால் கூட நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு சொன்ன மாதிரி தர்மபுரி மாவட்டம் அரூருக்கு வரதற்கு எவ்வளோ லேட் ஆகும், எவ்வளோ காலமாகும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த காலத்தில் பொறுத்தவரையும் எந்த நாட்டில் ஒரு ராஞ்சு பண்ணால் கூட எல்லா இடத்துலையும் ராஞ்சு ஆகிறது. எல்லா இடத்துலையும் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாம் போக வேண்டும். என்னுடைய ஆசை அவ்வளவுதான். ஊராண்டு குழந்தை ஊட்டி வளர்க்க தான் குழந்தைக்கு நானாக வளரும். அதே போலதான் தொழில். எந்த தொழில் செய்தாலும் மற்றவர்களுக்கு எதிர்க்கு தொழில் செய்தாலும் தேவை, யார் தொழில் செய்தாலும் தேவை. அவங்க அந்த தொழிலில் முறைகளாக இருந்தால் பேச வேண்டும். இதை செய்தால் நல்லா என்று நாம் ஐடியா கொடுக்கலாம். அதே போல்தான் நம்ம தொழில் அதே மாதிரி அந்த நன்னமோடு வளரும். அதே மாதிரி மற்ற குறைகளாக நம்ம சொல்வார்கள். வேற தொழில் பெருசு உள்ளதான், வேற ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் வளரணும் என்றால் ஒருத்தருக்கு அந்த முறைகள் வந்தால் கூட அன்போட அந்த முறைகள் செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு தான் எனக்கு சொல்ல வேண்டும். அதே மாதிரி இந்த தொழிலை நம்ம சின்ன கிராமத்திலிருந்து ஒரு சிறு விவசாய தொழிலிருந்து இந்த அளவுக்கு வளர்ந்த காரணமே எனது பெற்றோர்கள், தாயார்கள். அது மட்டும் இல்லை, இந்த கூட இருந்த நண்பர்கள் தான். அந்த நண்பர்கள் கூட எனக்கு அப்படித்தான் பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த கற்றுக் அந்த கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எனக்கு ஆண்டவர் கொடுத்த நண்பர்கள் தான் இந்த வளர்ச்சி இருக்கிற போல. அதை தெரிந்து கொண்டு தான் இந்த வளர்ச்சி பாதையிலே இந்த கல்வியிலே 2 வருஷம் பார்க்கும் பொழுது இது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் இந்த 3 வருஷம் உண்மையாலுமே ஒரு புதுசாக வெளிநாடு போனாலும் சரி, நல்ல கல்வி இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு புதுசாக மாற்றம் பண்ண ஆசைப்படுகிறேன். ஆனால் உண்மையாலுமே நிறையா வந்து சேரவில்லை. பெற்றோர் இங்கே இருக்கிற பெற்றோர் சொல்லுவார்கள். நிறைய பெற்றோர்கள் இப்போ எனக்கு இந்த போன வருடத்தை போன பிறகு கூட இந்த வருடம் 2-3 மாசமா கூட என்னை பெற்றுக்க நேரடியாக பெற்றோர் பேசுகிறார்கள். ஐயா, உங்களை பெருந்தன்மைக்கு நீங்கள் இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இது நிறைய நீங்கள் கொண்டாந்தா போதும். இங்கே இந்த 60 குழந்தைகள் பொறுத்த வரையும் இங்கிருந்து 45 கிலோமீட்டர் போயிட்டு வருகிறார்கள். அவங்களுக்கு அந்த டீச்சிங் கொடுத்தா போதும் அப்படிதான் சொன்னார்கள். அதே போல அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கிய கேட்கும்போது தான் நானும் புரிந்து கொண்டேன். இந்த வரும் வருடங்களுக்கு தான் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. உங்களுக்கு தெரியும் பெற்றோர்களே, இதை கவனமாக பாருங்கள். இந்த மொபைல் இருக்கின்றன. இந்த மொபைல் இங்க இருக்க வாங்கும்போது கூட நீங்க ஒரு மொபைல எவ்வளவு நெட்வொர்க்கு, என்னென்ன இருக்கு, என்ன ஆப்ஷன் இருக்கு, எந்த கேமரா ஜிபி இருக்கு, எந்த அளவுக்கு லோட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வாங்குறீங்க. ஆனா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நான் அதை எதிர்பார்க்கிறார்கள். அதே போலதான் இங்க இருக்க இவ்வளவு பெரிய ஸ்கூல் இருந்தாலும் ஒரே குறைகள் ஆசிரியர்கள் மட்டும்தான். அந்த ஆசிரியர்கள் கொண்டாந்து இறங்கின போதும் என்று அழகாக பெற்றோர் சொன்னார்கள். அதனாலதான் இந்த வருடம் பொறுத்தவரையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த அவனோட தான் இந்த 2 மாசத்துல ஆனுவல் டேல இருந்து நான் அன்னைக்கு பேரண்ட்ஸ் என்னுடைய நேரடி இந்த பூர்ணர் தான் பழைய இங்கிருந்து போன பேரண்ட்ஸ் கூட இந்த வருடம் இங்க வந்து சேருகிறார்கள். அவங்களுக்கு கொண்ட வாக்குறுதி அதான், ஐயா இங்க இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு, இது மாதிரி யாரும் உங்களை மாதிரி செய்யறதுக்கு மற்ற ஸ்கூலு கூட கிடையாது, நீங்க எது அட்வான்ஸ் டெக்னாலஜி செய்யறீங்க, ஆனா எங்களுக்கு இதுதான் எதிர்பார்க்கிறோம், இதுதான் போதும்னு சொன்னாங்க. அதை 100% ஏற்றுக்கொண்டு தான் நான் இந்த வருஷத்திலே நம்ம முயற்சி எடுத்துட்டேன். வர வேண்டிய வருஷம் தான் இந்த எல்கேஜி யூகேஜிகளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பேசிக் என்ன செய்ய வேண்டும், இவ்வளவுதான்.
ஒரு பெங்களூர் சிட்டியாக இருக்கட்டும், இப்போ இங்கே இந்த கல்வியினுடைய கொள்கைகள் கூட எல்லாரும் மேண்டசோரி பக்காவும் நடத்தி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட்டு நல்லா நடக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலையும் நல்ல ஸ்கூல் இருக்குது. நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஆனால் வர வேண்டிய காலத்தில் நீங்கள் கீழே இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல் அந்த லேடிஸினுடைய ட்ரைனிங் கால் பூரா மேண்டசோரி அத்தனை ஏரியாவும் நான் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு எல்கேஜி யூகேஜிகளுக்கு திங்கிங் பவர் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனுடைய டெக்னாலஜி ஒரு செட்டு ஒரு பிரேமஸ் பெங்களூர் ஆர்டர் கொடுத்துருக்குறேன். வர வேண்டிய கழிச்சு இங்கே இருக்க டீச்சர்ஸுக்கு போன வாரம் வந்து டெமோ எடுத்து போயிருக்காங்க. இந்த குழந்தைங்களை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு முடிவோடு வந்த பிறகு இந்த குழந்தை எல்கேஜி யூகேஜி குழந்தை ஃபஸ்ட்டு சேர்ந்த குழந்தை பொறுத்த வரையும் அந்த மேண்டேஸ்வரியாக இருக்கட்டும், ரெண்டாவதுனுடைய போனேஸ் அந்த வார்த்தையை பேசுகிறதா இருக்கட்டும், ஸ்டைலில் நம்ம டீச்சர்ஸ் இதில் பேசணும். இல்லை அந்த டீச்சர்ஸை பேசலைன்னா அவங்க டீச்சர் நான் வந்து விலகி போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். குழந்தைங்களை பொறுத்த வரையும் எந்தெந்த ஏஜில் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஆசிரியர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கார்கள். அதே போல் உங்களுக்கு 9th to 12th டீச்சர்ஸ் பொறுத்த வரையும் மேக்சிமம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி டீச்சர்ஸ் போடுங்க, டெப்த்தாக போடுறேன்னு சொன்னாங்க. அதுவும் வர வேண்டிய வருஷத்தில் இப்போ கூட நம்ம டோட்டலாக டீச்சர் அதர் மாநில டீச்சர்ஸ் தான் இதுவரை ஒரு 3 டீச்சர்ஸை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். முன்னூறு லோயர் கிளாஸ் மேக்ஸ் 1 to 8 டீச்சர்ஸில் இதுவரை 3 டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணோம். இன்னொரு 5 டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டுறதுக்கு போட்டுட்டு தான் நாங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் நாகாலாந்து மிஸ்ராம் டீச்சர்ஸில் ஒரு இதுவரையும் 5 டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க மேக்ஸிமம் அந்த ஏப்ரலுடைய கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ தான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இதில் செய்ய வேண்டிய வேலை இந்த வருஷம் நான் பூரா அந்த கடமை செஞ்சிடுவேன். அதுக்கு அடுத்ததாக குழந்தைங்களுக்கு பொறுத்த வரையும் இந்த ஸ்போர்ட்ஸ் முக்கியத்துவம் பொறுத்த வரையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். என்னுடைய படிக்கிற குழந்தைங்க அத்தனை குழந்தைங்களும் ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்கணும். அதே மாதிரி ஸ்விம்மிங்கு டீச்சிங்க்கு இந்த வருஷம் போட்டேன். ஸ்விம்மிங்கு வேலை நடந்துட்டு இருக்கு. வர வேண்டிய வாரத்தில் என்கிட்ட படிக்கிற குழந்தை சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்க அத்தனை பேரும் நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். அந்த தனி டீச்சர்ஸாக போட்டிருக்கிறேன். இந்த வருஷம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்விம்மிங்குமே அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு கேரம் போர்டு, செஸ்ஸு இதெல்லாம் மைண்டுக்கு தக்கன என்ன இருக்கோ அதெல்லாம் பூரா பண்ண சொல்லியிருக்கிறேன். அதே உங்களுக்கே தெரியும், இந்த வருஷம் மேக்சிமம் டஃப்பு போட்டு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், குழந்தைங்க கீழே விழாத இருக்கிறதுக்கு ஃபுட்பாலில் இருக்கட்டும், பேஸ்கெட் பால் கீழே விழுந்தால் காயம் விடாத வந்து ஒரு டஃப் கோட் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் யாரும் இந்த அளவுக்கு பண்ண கிடையாது. நாங்கள் செலவு செய்கிறதுக்கு ஆண்டவன் வசதி எனக்கு கொடுத்துருக்குறான். ஆனால் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் இந்த டைமு பிரின்சிபாலோட இன்க்ளூடு நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறது என்னன்னா, நான் பேசுறது முக்கியம் கிடையாது, அந்த பேசுறத குழந்தைகிட்ட இருந்து எனக்கு ரிட்டர்ன் வரணும், அப்போ தான் நான் ஏற்றுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. முன்னேற்ற நாம் நடித்தோம்னா குழந்தை நடிக்கும், அதை ஃபியூச்சரில் கஷ்டத்தில் போவாங்க. அதனால் தயவு செய்து நாம் அந்த பாவத்தை செய்ய வேண்டாம்னு தான் என்னுடைய கொள்கை. ஏன்னா எனக்கும் 5 பேரம்பேத்தி இருக்கிறாங்க. என் பேரம்பேத்தியும் நல்லா இருக்கணும்னா இந்த குழந்தைங்களை கல்வியில் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தனா மட்டும்தான் என் பேரம்பேத்தி நல்லா இருக்க முடியும். நாம் என் பேரம்பேத்தி ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லி வேறு ஸ்கூல் சேர்த்துட்டு நாம் ஸ்கூல் சேர்றது இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இது பெரிய சொத்து கிடையாது. அந்த டீச்சர்ஸ் பெரிய டன்னுகளுக்கு வெயிட் தூக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மூளையை செலுத்தி அந்த கரிக்குலத்தில் என்ன இருக்கோ அந்த லெசன் பிளான், இயர்லி பிளான், மந்த்லி பிளான், வீக்லி பிளான், டே பிளான், அந்த குழந்தைகளுக்கு என்ன சேரணுமோ அந்த ஆசிரியர்கள் கவனமாக சேர்த்தி அதை கோஆர்டினேட் பண்ணி பிரின்சிபால் பண்ணி உட்காந்து அந்த குழந்தை சரியில்லைன்னா அவங்களுக்கு தனியாக மதர் டீச்சிங் தனியாக போட்டு அவங்களுக்கு ரெமிடிட் கிளாஸ் எல்லாமே 5 வரல ஒரு மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, அது 100% தெரியும். அந்த ஒவ்வொரு குழந்தைங்களும் இந்த ரெமிடிட் கிளாஸ் எந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குழந்தை இவ்வளோதான் இருக்கா, இந்த குழந்தை இவ்வளோதான் இருக்கா, அதுக்கு ரெமிடிட் கிளாஸ் போட்டு அவங்க ஈவினிங் கிளாஸ் போட்டு சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த கிளாஸ்லேயே மேக்ஸிமம் அந்த பீரியட்லேயே கேர் பண்ணி எடுக்கணும். நாங்கள் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடைசியில் இந்த 1 மந்த் மட்டும்தான் இந்த ரெமிடிட் கிளாஸ் பார்க்கும்போது நிறைய தெரிஞ்சது. வர வேண்டிய காலத்தில் இந்த ரெமிடிட் கிளாஸும் நாங்கள் அது பண்ண போகிறோம். பேரண்ட்ஸை பொறுத்த வரையும் அவங்க எப்படி அந்த ரெமிடிட் கிளாஸ் என்ன பண்ணணும்னு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அடுத்த வருஷம் குழந்தைங்க மேலே வர முடியும். அதே மாதிரி இங்கே எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி குழந்தைங்களும் இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த மேண்டசோரியினுடைய டெக்னிக் இங்கே என்ன நீங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
இங்கே தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அந்த டைரியிலேயே நீங்கள் கண்டென்ட்ஸு ஃபாலோ பண்ணும்போது இதெல்லாம் செய்கிறான்னு டிக் பண்ணி கொடுக்கணும், ஹோம் ஒர்க்கில் இது மாதிரி பண்ணி கொடுக்கணும். அதே 100% எங்கள் டீச்சர்ஸ் பண்ணல செய்யல கூட இம்மிடியட்டாக என்னுடைய நேரடி ஆர்வம் தொடர்பு கொடுக்கலாம். என் ஃபோன் நம்பர் இருக்குது, வாங்க. இந்த கல்வி குழந்தை நம்ம குழந்தை எல்லாம் மேலே மேலே கொண்டு வர செல்ல முடியும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.